எப்படி WHMCSலேருந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜஸை சென்ட் பண்ணுறது, ஒரு இன்வேஸ் க்ரியேட் ஆச்சுன்னா எப்படி கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டீஸ் பண்ண வைக்கிறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். WHMCSலேருந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு பல மாடியூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து எல்லா மாடியூல்ஸுமே வந்து மோஸ்ட்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுமான்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனால் வந்து இப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கிற ஒரு மாடியூல்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் IDEBWA வாட்ஸ்அப் மாடியூல் தான். இந்த மாடியூல் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து ஒரு சர்வர் தேவை. அந்த சர்வர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் ஆனால் வந்து license.sovo.comல வந்து உங்களுக்கு மாடியூலோடு வந்து சர்வரையும் வந்து வந்துட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மந்த்லி $5 பே பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து மந்த்லிலாம் வந்து என்னால் வந்து சர்வருக்கும் மாடியூலுக்கும் வந்து பே பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து IDEBWA செல்ஃப் ஹோஸ்டட் மல்டி டிவைஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் பேமெண்ட் வந்து வெறும் $50 மட்டும்தான். என்னால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த சர்வர் தான் வந்து ஷூட் ஆகுமா அப்படின்லாம் வந்து என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. எனக்கு லைஃப் டைமோட வந்து எனக்கு சர்வரும் மாடியூலும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து $360 பே பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து லைஃப் டைமாக வந்து இந்த சர்வர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வித் மாடியூலோட. இந்த மாடியூலில் வந்து என்னவெல்லாம் பண்ணலாம்னா PDFs முதல் கொண்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஆட்டோ ரெஸ்பாண்டர் முதல் கொண்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணணும். ஆர்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்களோட பாத் ஆஃப் WHMCSை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டொமைனில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பாத் ஆஃப் WHMCS அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் cPanel யூஸராக இருக்கிற பட்சத்தில் உங்களோட நேம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களோட பாத் ஆஃப் WHMCS வந்து மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா ஹேஸ் ஹோம் ஹேஸ் டெஸ்ட் ஹேஸ், இதுதான் வந்து உங்களோட WHMC அதாவது உங்களோட cPanelோட முதல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து WHMCS வந்து பப்ளிக் HTMLக்கு வெளியே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து WHMCS இங்கே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து WHMCS வந்து பப்ளிக் HTMLக்கு உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இப்போவே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து பப்ளிக் HTMLக்கு உள்ளே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா PDF இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா பப்ளிக் HTMLக்குள்ளே வெளியே இருந்தால் மட்டும்தான் இந்த PDF வந்து உங்களோட வாட்ஸ்அப் கிளைண்ட்ஸுக்கு வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட WHMCSோட டொமைன் பார்த்து எப்படி இருக்கணும்னா, இப்போ உங்களோட டொமைன் வந்து test.showworld.com வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட டொமைன் எதுனா நீங்கள் உங்களோட WHMCSோட ஃபோல்டர் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட PDF இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி எனக்கு PDFலாம் எனக்கு முக்கியம் இல்லை, WHMCS பார்த்து எங்கே இருக்கணுமோ நான் அங்கே தான் வச்சுருப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எந்த ஃபைல் லொக்கேஷனோ அந்த ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் உங்களோட PDF இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களோட இதை வந்து செட் பண்ணணும். இது வந்து உங்களோட ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட இது, அது வந்து அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த செக்ஷன் வந்து பப்ளிக் HTMLக்குள்ளே வெளியே மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர உங்களுக்கு வழியே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டொமைன் வந்து நீங்கள் உங்களோட மெயின் டொமைனே வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட நீங்கள் சப் டொமைன் வச்சுருந்தீங்கன்னா சப் டொமைன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மெயின் டொமைன் கொடுத்தீங்கன்னாவே போதும்.